சரி சார், இப்போ நம்ம ஒற்றை வார்த்தையில் சொல்லிடலாம், தமிழ்நாட்டில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இது அடுத்த மாதம் தான் அதிகமான வெயில் பதிவாகக்கூடிய மாதம், மே மாதம். அதுக்கு முந்தைய மாதமே வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கான தவிக்கிறாங்க மக்கள். அப்போ இப்போ தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் எப்படி இருக்கு? இது வரக்கூடிய நாட்களில் எப்படி உக்கிரம்? நீங்க இன்றைக்கு வச்சுங்க, நிலையை வச்சுங்க, நாளை வரலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த பகுதி வேலூர்லேருந்து சேலம் பகுதி இருக்குது பாருங்க. சரிங்க சார். இந்த இடத்துல 40 டிகிரி மேலே இருக்குன்னு காமிச்சிருக்காங்க இன்றைய வானிலை ஆராய்ச்சி. ஸோ அந்த பகுதி தான் உங்களுக்கு அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் திருத்தணியெல்லாம் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. 47 எல்லாம் கூட 48 அந்த மாதிரி அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. வேலூர் பற்றி நான் சொல்ல வேண்டாம். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இதில் வெயில் அதிகமாக இருக்கிறது காட்டுறது. அடுத்தது பாருங்கள், இந்த ஆந்திர ராயலசீமா பகுதியெல்லாம் கூட பாருங்கள் 42 டிகிரி காட்டுறது. சரி, ஓகே. ஸோ அதெல்லாம் அதிகமாக வெயில் வரக்கூடிய பகுதிகள். அதே மாதிரி இந்தியாவில் வடக்கு பகுதியில் இந்த மத்திய பிரதேசத்துடைய வடக்கு பகுதி, இந்த உத்தரப்பிரதேசம், இந்த பகுதியெல்லாம் 42க்கு மேலே காட்டுறது. அதே போன்று இந்த மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒரிசாவில் கூட காட்டுறது. ஸோ இதெல்லாமே நிறையா இருக்குதுன்னு காட்டுறது. அடுத்தது வந்து உங்களுக்கு மாறுபாடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து வெப்பம்னு பார்க்கும்போது இந்த நிறத்தில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேப்புக்கு மேலே அந்த ஒரு மெரூன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் அதிகமான வெப்பத்தை பெறக்கூடிய பகுதிகள். மாறுபாடு எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த மாறுபாடு காமிக்கக்கூடியதில் வந்து சிவப்பு நிறம் இந்த படத்தில் இருந்துன்னு வச்சுக்கோ, சரி, அது வந்து ஒரு வெப்ப அலைன்னு எடுத்துக்கலாம். அதாவது இயல்பு 40 டிகிரிக்கு போயிட்டு 4 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது வெப்ப அலை, 6-7 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா தீவிர வெப்ப அலை. சரி. ஆனால் இந்த முறை இந்த வெப்ப அலைங்கிற வார்த்தை இப்போதான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். அனல் காற்றுன்னு சொல்லுவோம். அனல் காற்று, வெப்ப அலைங்கிறது அனல் காற்று எல்லாம் ஒன்று தான். அது வெப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இந்த இடத்துல பாருங்கள் எங்கே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேற்கு வங்கம் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இதனால அது ஒரு வெப்பச்சலனத்தை உருவாக்கக்கூடியது. மேற்கு வங்கத்தை நீங்க சொன்னீங்க, இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்கத்தில் அதீத வெயில் பதிவாகிட்டு இருக்கு. ஆமா, அங்க வழக்கமாக நடக்கிறது இயல்பான விஷயம் இந்த நேரங்களில். ஸோ அதனால அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த பகுதியெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த தெளிவான வானம் இருப்பது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது நகரமயமாதல், அந்த மரங்கள்லாம் நீக்கப்பட்டு கட்டிடங்கள் வந்ததெல்லாம் இதெல்லாமே ஒரு காரணம் தான். இதுதான் மெயின் காரணம். இப்போது ஏப்ரல் மாதங்களில் நாம் இருக்கோம். மே மாதம் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க, அந்த வெயில் வர இருக்கு. இப்போ இந்த வெயிலில் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு. இப்போவே வந்து நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுறாங்க. மதிய வேளையில வெளியில் போகாதீங்க, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், நோய் தொற்று பரவும், முதியோர்கள் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு நிறைய அட்வைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏப்ரல் மாதமே இப்படி இருக்குன்னா இன்னும் உக்கிரம் அடையக்கூடிய மாதம் மே மாதம். அப்போ எப்படி இருக்கும், தாங்க முடியும்? இப்போ வந்து 42 காமிச்ச தமிழ்நாட்டில் முந்தின மேப்பில் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ வந்து இந்த 40க்கு மேலே தான் காமிச்சிருக்கோம். இந்த சேலம், வேலூர், இதில் ஏதான ஒரு இடத்துல ஒரு 41, 42 வரலாமே. சென்னையிலே வரலாமே. சென்னையிலே வந்து 45 வந்திருக்கு 2003ஆம் ஆண்டு. ஸோ அதனால் வரது ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த மே மாதம்லாம் ஏதோ ஒரு சில நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று வந்து இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் தென்மேற்கு காற்று வரும்பொழுது அது கேரளாவில் மழையை கொடுத்துட்டு வெறும் காற்று தான் வரைமழை பகுதியான தமிழகத்துக்கு வரும், ரெயின் ஷேடோ ரீஜன். அந்த காலகட்டங்களில் இந்த கடல் காற்று துவங்காது. சரி, கடல் காற்றானது உங்களுக்கு 10:30 மணி அளவிலே தொடங்கி விட்டதென்றால் அன்று உயர்ந்தபட்ச வெப்பநிலை இயல்பு நிலையிலே இருக்கும். எந்த அளவுக்கு அது தாமதப்படுகிறதோ அந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மேற்கு காற்று வேகமாக வீச கடல் காற்றே துவங்காது. அன்றைக்கெல்லாம் 41-42 போகும். ஸோ அது இயற்கை தான். ஸோ அதற்கு மாதிரி நம்ம வாழ்க்கை தகவமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான காரணம். அடுத்தது வந்து இந்த கடல் காற்று என்பது 40 கிலோமீட்டர் தான் கடல்லேருந்து. உள்பகுதிகளும் கடல் காற்று வராது. அதுக்கு 40 கிலோமீட்டருக்கு மேலே கடல் காற்று தான் எதிர்பார்க்க முடியாது. அங்கே வந்து வெப்பம்னா என்ன பண்ண முடியும்? ஒரே வழி என்னென்னா, இங்கே தான் கடல் காற்று பீச்சு அப்படின்னு சொல்கிறோம், அங்கே இடியுடன் கூடிய மழை தானே பெய்தால் தான் உண்டு. மழை பெய்தால் ஒழிய வேறு வழியே கிடையாது. வேறு வழி கிடையாதுங்க. ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை தகவமைத்துக் கொள்ளது தான் நல்லது.
அதுக்கேற்றவாறு அந்த காலகட்டங்களில் பொதுவாக உச்சி வெயில 12 மணின்னு சொல்லுவோம். ஆனால் அதிகமான வெப்பம் உங்களுக்கு பதிவு செய்யப்படக்கூடிய நேரம் அப்படின்னாக்க மதியம் 2:45 3 மணி தான். ஓ, ஸோ அதனால பொதுவாக அந்த உச்சி வெயில் காலத்துலேருந்தே வெளியில் செல்லாது. மாறி இருக்கா இல்லை எப்பவுமே அப்படிதான் இருக்கு? எப்பவுமே அப்படிதான். ஏன்னா அந்த உச்சி வெயில் 12 மணிங்கிறதுலாம் அது உச்சி வெயில் கிடையாது. உச்சி வெயில் கிடையாது. உச்சி வெயில்னு மேலே சூரியனை வச்சு சொல்கிறோம். அதை கிரகித்து கொண்டு பூமி திருப்பியும் நெட்டலை கதிர்களை விடும். பூமி தான் அடுப்பு, தரை தான் அடுப்பு. இந்த அடுப்பு அப்படி சூடு ஏற்றுறதுங்கிறது மேக்ஸிமம் பீக்கு சூடு வருதுங்கிறது 2:45. ஓ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ முடிந்த வரை இந்த காலகட்டங்களை வெளியில் போகாது இருப்பது நல்லது, அவ்வளோதான். ஸோ அதையும் குறிப்பிட்டு சொல்லணும், இந்த 2:45 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 2 மணிலேருந்து வெளில போகாத இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ கார்த்தால வெளியே தாங்க முடியல சாருங்கிறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் லெவலில் இருக்கோம் இல்லையா, அதுதான் காரணம்.